கர்த்தர் கொடுத்தது நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நமக்கு எத்தனையோ தடைகள் வந்தாலும் தடைகளை நீக்கி நம்மளை முன் சென்று நடத்துகிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறதுனால இன்றைக்கி நம்மளோட ஜீவனோட வச்சுருக்காருன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு இன்றைக்கி நம்ம ஜெயிப்போம். இன்றைக்கி எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பற்றி தான் பண்ணுவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பற்றி இன்றைக்கி படிப்போம். அவர் தரிசனத்தை கண்டு ஆண்டோடைய வார்த்தை நம்ம ஏசாயா எரேமியாலாம் படித்தோம். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி இப்போ வாயை தொட்டார், வார்த்தையை கொடுத்தாரு. இவருக்கு தரிசனத்தின் மூலமாக சுருளை கொடுக்குறாரு. அதை நீ உட்கொள்ளு அப்படின்னு சொல்லி புசிக்க கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தீர்க்கதரிசிகள்லாம் அந்த நாட்களில் ஆண்டுடைய வார்த்தையை நாவில் வச்சு அவங்க அதை அவங்க என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்கிறவங்க. அப்படி சொல்கிறதுக்கு உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்த ஒரு தீர்க்கதரிசிகளை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்கும். இன்றைக்கி நம்ம எப்படி நம்ம தீர்க்கதரிசனம் சொல்கிறேன்னு சொல்கிறாங்களா, அவங்கள இனம் கண்டுக்கிட்டு நம்ம இதை சரியான தீர்க்கதரிசி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி படிக்கும்போது நமக்கு அதில் நிறைய தெளிவு வரும்னு தான். இந்த தீர்க்கதரிசிகளை பற்றி நிறைய படிங்க. நீங்கள் புரியலைன்னு சொல்லி விட்டுருவாங்க சிலர். அப்படிலாம் நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எரேமியா தீர்க்கதரிசி, ஏசாயா, எசேக்கியேல், அதில் தானியேல், அவங்கெல்லாம் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை பற்றி நம்ம படிக்கணும். படிக்கும்பொழுது இன்னும் நிறைய நம்ம அறிஞ்சிக்கிடாதது, நம்ம தெரியாததெல்லாம் நம்ம ஆண்டவர் கற்றுத் தருவார். அதனால் அதெல்லாம் தியானிப்போம். இன்றைக்கி நம்ம அவர் தரிசனத்தின் மூலமாக என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம தியானிப்போம். ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். நம்முடைய வாழ்க்கையிலும் தீர்க்கதரிசினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முற்றிலுமாக நம்ம அழிஞ்சிக்கிட்டு நம்ம நடக்கும் பொழுது நம்ம தவறுகளில் விழுந்து விடாதபடி நம்மளை பாதுகாக்கிற ஒரு வல்லமுள்ள கரம் ஆவியானவர் எங்களை நடத்துறதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். அவர் அப்படியே செய்வார். ஜீவன் நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எப்படி ஆண்டவரே பயன்படுத்தினீரோ அதுபோல் தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது அவர்களை வரங்களினாலும் வார்த்தைகளினாலும் அலங்கரித்து உங்களுடைய வார்த்தையை சொல்வதற்கு நீங்கள் அந்த நாட்களிலே பயன்படுத்தினீர். அதுபோல் இந்த நாட்களிலும் பயன்படுத்த எங்களையும் ஆண்டவரை அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் அப்படி பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஏனோ தானோ என்று வார்த்தைகளை சொல்லாதபடி வார்த்தை உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை நீ சொல்கிற ஆவியானவர் எங்களுடைய நாவிலே வைத்து அதை சொல்கிறதுக்கு எப்படி முழுமையாய் அர்ப்பணித்து ஜெபித்தாங்களோ, எப்படி சொன்னாங்களோ அதுபோல் சொல்லி எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்க எங்களையும் கூட அப்படியே நடத்தணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனிதனுக்கு ஏற்ற வேஷம் தெரியாதபடி, உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாதபடி, மனிதனுக்கு என்ன பேசணுமோ அந்த இடத்துல நாங்கள் உங்களுடைய வார்த்தையை மாற்றி பேசாதபடி எங்களை நீ நடத்த வேண்டுமா உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் அப்படியே நடத்த போகிறக்கா நன்றி செலுத்தும். இந்த கடைசி நாட்களே தீர்க்கதரிசிகள் மாறி போவானுன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே எத்தனையோ தீர்க்கதரிசின்னு சொல்லி மக்களை வஞ்சித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் முழுவதுமாய் ஆண்டவரே அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களை ஒழுங்காகவும் கிரமமாகவும் நேரான பாதையில் எங்களை நடத்தி செல்ல வல்லமுள்ளவராக இருக்கிறீர் என்று அந்த வசனத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வர எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்திருக்கீங்க. நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க, எங்களை நடத்தி செல்லுங்க. நம்முடைய வல்லமுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிக்கான மாயமெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு பாடல் பாடி வசனத்தில் மீட்க வந்த ராஜாவே, நின்று மீண்டும் மாறுமே. மன்னோரம் எம்மை விண்ணோடு சேர்க்க விண் தூதரோடு வாருமே. மன்னோரம் எம்மை விண்ணோடு சேர்க்க விண் தூதரோடு வாருமே. பின்பற்றுவோம்
பிதாவின் வீட்டில் பேரின்பத்தோடு வாழ்வதற்கு வாசஸ்தலங்கள் உண்டென்று சொல்லி சென்ற என் தேவா வாருமே. வாசஸ்தலங்கள் உண்டென்று சொல்லி சென்ற என் தேவா வாருமே. அறியாத நேரம் வருவேன் என்றீரே, அவியார்கள் என்றும் ஊக்கத்தோடே விசுவாசம் அன்பு நம்பிக்கையோடே நீடித்திருங்க அருள் தாருமே. விசுவாசம் அன்பு நம்பிக்கையோடே விழித்திருக்க அருள் தாருமே. நித்திரை செய்யும் தேவதாசரும் இத்தரை வாழ்வு பெற்ற நாமும் கீர்த்தனம் பாடி எதிர்கொண்டு செல்ல கம்பீரமாக வாருமே. கீர்த்தனம் பாடி எதிர்கொண்டு செல்ல கம்பீரமாக வாருமே. அன்பை மீட்க வந்த ராஜாவே, நின்று மீண்டும் வாருமே. மன்னோரம் எம்மை மின்னோடு சேர்க்க விண்தூதரோடு வாருமே. மன்னோரம் எம்மை மின்னோடு சேர்க்க விண்தூதரோடு வாருமே. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நீங்கள் முதலாவது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி சிறைப்பட்டு போன அந்த காலத்தில், யோயாக்கீம் காலத்தில் சிறைப்பட்டு கொண்டு போன அந்த நாட்களில் அவங்க கூட போனவர் தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு ஆசாரியனோட மகன் தான் இவர். சிறைப்பட்டு போன அந்த பாபிலோன் கொண்டு போகப்படும்போது அங்கே போய் ஒரு ஆற்று கரையில் தான் இருந்திருக்காங்க, குடியிருந்திருக்காங்க. கேபார் ஆறுன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த ஆற்றுக்கிட்டத்தில் இருக்கும்போது அவர் இருந்த காலங்கள் மட்டும் போட்டிருக்கு. கிறிஸ்துவுக்கு முன்னாடி 595ஆம் வருடம் தொடங்கி 573ஆம் ஆண்டு வரை அவர் தீர்க்க தரிசனத்தை சொன்னார்னு. இவர் தரிசனத்தினால ஆண்டவர் இவரோட பேசினதை அப்படியே சொன்னாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இவர் தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் எப்பவுமே ஆண்டவர் சொல்லுவார். அந்த தரிசனத்தின் மூலமாக அவர் தரிசனத்தை கண்டு தான் சொன்னார்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவருடைய வார்த்தை இருந்துச்சுன்னா, அவர் வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி அவருடைய கரம் அவருக்கு முன்பாக அவர் மேலே அமர்ந்ததுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அந்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நிறைய வசனம். அவர் தரிசனத்தை காண்கிறவர் நான் சொன்னேன். இவர் தரிசனத்தை கண்டு தான் நிறைய காரியங்கள் நீங்கள் படிக்கலாம். நான் குறிப்பிட்ட காரியங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன்.
2வது அதிகாரத்தில் 3, 6, 10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல நான் இப்போ சொன்னோம்ல, அந்த இடத்துல வந்து ஒரு தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டு அவர் வர்றாரு, ஒரு தரிசனத்தை காங்காரு. அதை படி தான் அவர் வர்றது நீங்கள் பார்க்கலாம். 2வது அதிகாரத்தில் 3வது வசனம், அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இவரை வந்து மனுபுத்திரனே கூப்பிடுறதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் பயன்படுத்துவாருங்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் படிக்கும்போது தான் தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு விரோதமாக எழும்பின கலகக்காரர் ஜாதியோடு இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களுக்கு அவர்கள் பிதாக்களுக்கும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்கிறார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் நீ தீர்க்கதரிசியாக போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எப்பவுமே தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருக்கு பிரியமான பிள்ளைங்களை தான் தேர்ந்தெடுப்பாருன்னு சொல்லி பார்ப்போம். அவர் வந்து சொன்னோன்னே கேட்குறவங்கள தேர்ந்தெடுத்து அப்படி தான் நடத்தினார். தீர்க்கதரிசியை பொறுத்த மட்டும் அப்படி தான் செஞ்சார். அவங்கெல்லாம் ஏசா தீர்க்கதரிசிலாம் பாருங்கள், என்ன நான் அசுத்த மனுஷனில் இருக்கேன்னு சொல்றாரு. எரேமியா எனக்கு முடியாதுங்காரு. அப்போ தீர்க்கதரிசியாக வர்றதுக்கு அவங்க வந்து யாருமே வந்து நான் முந்திக்கிட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே இல்லை. அவங்க வாழ்க்கையில் எல்லாமே என்னென்னா ஆண்டவர் சொன்னதை கேட்கணும். அப்படிங்கும்போது அதில் வந்து சரியான அவங்க ஆண்டர்கிட்ட ஏதோ ஒன்று பெற்றுக்கொண்டு தான் போனாங்க. ஒருத்தர் நாகை தொட்டார், ஒருத்தர்கிட்ட வார்த்தையை தொட்டார். இங்கே வந்து சுருள்னால அவருடைய சுருளை வந்து நீ சாப்பிடு, அதை வந்து சுருளுங்கும் போதே நம்ம அவருடைய வார்த்தையை எல்லாரும் நம்ம அந்த வார்த்தையை கரெக்டாக சொல்கிறதுக்கு அவருடைய வார்த்தை நமக்கு தெரிஞ்சால் தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ நற்செய்தி நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணும்னாக்கி நமக்கு இந்த வேத வசனங்கள்லாம் தெரியாமல் நம்ம சொன்னோம்னாக்கி அதனால பிரயோஜனம் இருக்காது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதனால ஆண்டவர் அதை ஆயத்தப்படுத்தி தான் நம்மளை கொண்டு வரப்போ நம்முடைய ஊழியம் செய்யிருந்தாலும் சரி, மற்றவங்களோட பேசும்போதும் சரி, ஆண்டவர் இந்த இசைக்கலை எப்படி பயன்படுத்தினார் பாருங்க. ஆண்டோடைய வார்த்தையை அவர் உட்கொண்டு அவர் அதுக்கு பிறகுதான் வந்து அவருடைய மற்ற வாழ்க்கையிலாம் நிறைய காரியங்களை சொல்றதை நீங்க பார்க்கலாம். தீர்க்க தரிசனமாக சொல்கிறத, மற்ற அவருடைய விசேஷமாக இருக்கிற காரியங்கள்லாம் சொல்லும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த 2வது அதிகாரத்தில் அப்படி தான் செய்கிறாரு. 6வது வசனத்தை நீங்கள் படிச்சோன்னா, மனுபுத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். இப்போ இவர் வந்து போகிறதுக்கு தீர்க்கதரிசி போய் சொன்னோன்னே கேட்க மாட்டான். இவன் ஏன்னா ஆண்டவர் சொன்னதுக்கே கட்டளையெல்லாம் மீறி போகிறவன். இவங்க சொன்னோன்னே கேட்க மாட்டாங்கும்போது ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீ அவர் பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். அவன் என்ன சொன்னாலும் பயப்பட வேண்டாம். நெரிஞ்சலுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் அவங்க வந்து அப்படிதான் இருப்பான், முள்ளு மாதிரி தான் இருப்பான்னு சொல்லி சொல்றாரு. நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணாலும் நீ அவர்களுக்கு வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு என்று அவர்கள் வந்து அவங்க கலகம் பண்ணிட்டே இருப்பான். மற்ற காரியங்கள் நீ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ஆனாலும் நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம், நான் சொல்றதை நீ சொல்லணுங்காரு. 10வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அதை அவர் எனக்கு முன்பாக விரித்தார், அதில் உள்ளும் அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இதோ என்னிடத்தில் நீ நீட்டப்பட்ட ஒரு கையால் கண்டேன். அவன் வந்து அந்த புஸ்தகத்தை கொடுத்து அது என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, புலம்பலும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதப்பட்டிருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அதை வந்து நீ அதை புசிச்சாதான் நீ வந்து அதை சாப்பிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றது நீங்க பார்க்கலாம். 3வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ காண்பதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவருடைய பேசு என்றார். அப்படியே நான் என் வாய் திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே நான் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனாலே உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்தித்ததா இருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, நீ மனுபுத்திரனே நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு பேசு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய வார்த்தை நம்மளோட நாவில் நிறையப்படணும் அப்படிங்கிறது தீர்க்கதரிசியில் நம்ம படிக்கும். இப்போ நம்ம சும்மா சாதாரணமாக சொன்னாலும் கூட நம்முடைய வார்த்தைகள்லாம் எப்படியோ நம்ம ஆண்டவர் வார்த்தையை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கவே கூடாது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய வார்த்தையை வந்து உண்மையாக சொல்லக்கூடிய அந்த 2வது இதை நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, 2, 3, 6, 10 வரைக்கும் படித்தது நம்ம அதை படிச்சுட்டு இந்த 3வது வசனத்துக்கு 3வது அதிகாரத்துக்கு வரலாம். அவன் வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து அறிக்கை செய்து அந்த சொல்றதுக்கு ஒரு உண்மையான தீர்க்கதரிசி, அதாவது இவர் சொல்றதை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி வேணும். அந்த சத்தியத்துக்கு அவருடைய உண்மையா இருக்கணும், அவருடைய வார்த்தையை சொல்லணும். அதுக்கு வந்து மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, அவனுக்கு மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசக்கூடாது. நம்ம இந்த இறைமையில பேசுனதே மாதிரி தான் பேசுகிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு சட்ட திட்டங்களுக்கெல்லாம் ஏற்று நிற்பான். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை பேசுறதுக்கு இவன் வந்து என்ன செய்யணும், அப்படியே பயப்படாம உண்மையா இருக்கணும். அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு ஓடணும். அந்த விக்கிர ஆராதனைலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்பாக இவர் போய் என் ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர்னு சொல்லும் பொழுது இவர் வந்து சொல்றதை கேட்கணும். ஆனால் ஆண்டவர் முன்னாடியே சொல்றாரு, பயப்பட வேண்டாம், நான் என்னுடைய வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி. அப்போ அந்த வார்த்தையை அவர் சொல்லி அந்த வார்த்தையை அவர் உட்கொண்ட பிறகு தான் போனாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம்.
அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம ஆண்டவர் வந்து நம்மளோட பேசின பிறகு தான் நம்ம அந்த ஊழியங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த வார்த்தைகளை படிக்காமல் நமக்கு ஏனோ தானோன்ட்டு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போகவே கூடாது. அது ரொம்ப முக்கியமான காரியம். அதை வந்து நம்ம செய்யணும். இப்போ தான் 3வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அந்த இதை புசிச்சாருன்னு சொல்லி பார்க்கமே, அந்த அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னாக்கி ஒரு பெரிய சவாலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து செய்கிற காரியங்கள், இந்த இதை புசிக்கணும் அப்படின்னு சொல்லுறதுல நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அந்த புசிக்க சொல்லி ஒன்று கொடுக்காரு பாருங்க, இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறார் இவர். இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம்னாக்கி வெளிப்படுத்தல் 10:9 யோவானுக்கு அந்த மாதிரி ஒரு புசிக்கிறதுக்கு ஒரு இது கொடுப்பாரு. அவர் வந்து இனிப்பாக இருக்குது கசப்பாக இருக்கும்பாரு. ஏன்னா இனிப்பாக இருக்கிறது இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து இந்த சிறையிருப்பிலேருந்து மீண்டும் போவாங்க, நான் மன்னிப்பேன், அவங்க கொடுத்துருக்க அந்த வாக்கு தத்தங்களை நான் வந்து நிறைவேற்றுவேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லும்போது இவருக்கு இனிப்பாக இருக்குது இவர் சொல்கிறது. அதனால் எச்சரிப்பின் சத்தை கொடுத்தாலும், ஆனால் வெளிப்படுத்தல் நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இப்போ நடக்கிறது எச்சரிப்பின் சத்தை கொடுக்கறது, இப்போ அடுத்தது நடக்க போகிறது அதெல்லாம் சொல்லும் பொழுது அவர் ரெண்டுமே சொல்கிறாரு. அது 10:9 நீங்கள் படித்து பார்க்கலாம். ஆனால் எசேக்கியேல் வந்து அதை புசிக்கும் போது அந்த சொல்லு வாய்க்கு தித்திப்பாக இருந்ததுன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த இடத்துல யோவான் புசிக்கிறது இப்படி சொன்னான்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் தேவனுடைய வசனம் வந்து கீழ்ப்படுறதுக்கு இனிப்பாக இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் சரி, அது வந்து நியாய தீர்ப்புக்கு நமக்கு ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு கசப்பாக இருந்தாலும் அந்த தேவனுடைய ஊழியர்கள் வந்து அதை கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பிசகாமல் அதை பிரசங்கிக்கணும். அந்த வார்த்தையை சொல்லி அந்த பணியை செய்ததுக்கு தான், இந்த ஊழியத்தை செய்ததுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை வந்து ஆண்டவர் அழைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவருடைய வார்த்தைகள் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே மாறாதான் இருக்குது. அதனால் நாமளும் மாறாதபடி சொல்கிற பிள்ளைங்களாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம். அதில் நம்ம விலகாமல் இருக்கணும். நமக்கு தெரியாத காரியங்களை வந்து நம்ம சொல்லறதுக்கு துணியக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கி 3வது எசேக்கியேல் 11:19-20 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய நியாய பிரமாணத்தின்படி அவர் வந்து போகிறத நீங்கள் பார்க்கலாம். மக்களுக்கு பரிசுத்த ஆவியினால பலப்படுத்தி அவர் வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வச்சுருக்கோம். அன்னைக்கு ஆண்டவர் கர்த்தர் மேலே நீ விசுவாசம் வச்சு இருந்தனா அவர் பரிசுத்த ஆவியின் வரங்களை தந்து நமக்கு கிரியை செய்து நம்மளை நடத்துறதுக்கு வல்லமுள்ளவர்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத வாழ்க்கையை வாழும்போது நம்ம ஆண்டவருடைய வாசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகிறோம் பார்த்தீங்களா. அப்படி போகும்பொழுது நிறைய காரியங்களில் நம்ம சரியான பாதையில் நிற்க மாட்டோம். இந்த 11, 19, 20 நான் படித்து கொடுத்தோம்னாக்கி அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களின்படி கை கொண்டு அவர்களின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை அவர்கள் அழுவேன். அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் வந்து அவர்கள் தேவனாக இருப்பேன். இப்போது நியாயப்பிரமாணத்துக்கு அவருடைய சித்தத்துக்கு அவருடைய திட்டத்துக்கு நிறைவேற்றுறதுக்கு நம்ம சித்தம் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நமக்கு வந்து அந்த காரியத்தை நம்ம செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கோம். நம்ம சும்மா நம்முடைய வாழ்க்கையில் நாம் இஷ்டப்படி போகும்பொழுது ஆண்டவர் வந்து இது மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத இருக்கிறதுனால நம்ம வந்து ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கி இவருடைய தீர்க்கதரிசனத்திலே முக்கியமான தீர்க்கதரிசனம் என்னென்னா 37வது அதிகாரத்தில் 1-14 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இவரை பற்றி படிக்கும்போதே நீங்கள் வந்து அதை தான் நீங்கள் நிறைய பேர் தியானிப்பாங்க. ஏன்னா உலர்ந்த எலும்புகளுக்கு அவர் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லி அத்தனை எலும்புகளும் உயிரடைஞ்சு சேனை திரளாய் எழும்புனதை நீங்கள் பார்க்கலாம். 37வது அதிகாரத்தில் 1வது வசனத்துலேருந்து 14 வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த காரியத்தை நீங்கள் சொல்லலாம், படிக்கலாம். நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள். அது ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா வந்து ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவருடைய இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, ஆண்டவர் வந்து மரித்தாலும் அவர் வரும்பொழுது எல்லாரையும் வந்து எழுப்புவாருன்னு சொல்லி நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, உயிர்த்தெழ செய்வார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காரியத்தை தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து இஸ்ரேல் யூதா இந்த உலர்ந்த எலும்புகள் அவங்க வந்து நிறைய அந்த புறஜாதிகள் அவங்க எல்லாருமே இருந்தாங்கன்னு சொல்லி இதில் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாருமே ஆண்டவர் வந்து அன்னைக்கும் பிரிக்கலை. ஏன்னா இஸ்ரேல் மக்கள் யூதா மக்கள் மட்டும்தான் நம்ம உயிர்த்தெழ வைப்பேன், மிச்சவங்கள்லாம் நான் எழுப்ப மாட்டேன்னு சொல்லி அவர் சொன்னதாவே இல்லை, எல்லா எலும்புகளும் உயிரடையும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சிறைப்பட்டு போனவங்க, அதில் மறித்தவங்க, அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே அதில் கலப்படமாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவங்கள எல்லாரையும் முதலாவது நீ தீர்க்கதரிசனம் சொல்லு, அவங்கள வந்து என்ன செய்ய நீ அவங்க உயிரோடு எழும்பணும், அதுதான் என்னுடைய வார்த்தை.
முதலாவது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, என்னுடைய வார்த்தையை பேசின உடனே அது என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் அந்த இடத்த நீங்கள் நிறைய படிங்கன்னு அந்த விளக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன். தேவ வார்த்தையை பேசின உடனே நரம்பு வந்து மாம்சமாகுதாமா, மாம்சம் உண்டாகுது. அடுத்து பாருங்கள் நம்ம உலர்ந்த எலும்புகளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம எலும்பு உறைஞ்சாலோ மற்ற ஏதோ வலி இருந்தாலோ அது வந்து சரியாக அப்படியே போய் ஜாயிண்ட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து நிறைய காரியங்கள் நமக்கு நடக்காது பார்த்தீங்களா. ஆனால் ஆண்டோடைய தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தைக்கு அவருடைய வார்த்தையை அவர் வச்சு சொல்லும் பொழுது அது நடக்குதுன்னு நம்ம பார்க்கோம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நிறைய காரியங்களில் அந்த மாதிரி காரியங்கள் இருக்கும். நோய்கள் பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது ஆண்டோட ஜெபிக்கும் பொழுது நிறைய அற்புதங்கள் நடக்கும் பார்த்தீங்களா. இந்த இல்லாதெல்லாம் இருக்கிறதா அழைக்கிற தேவன். அதனால் நரம்புகளோ மற்ற இந்த இதோ பாதிக்கப்பட்டிருந்ததுனாக்கி நம்ம ஆண்டோட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதையும் சரி செய்து எத்தனையோ பாருங்கள் நம்ம சாட்சிகளெல்லாம் படிக்கும். நிறையா கட்டிகள் மறையுது, நோய்கள் எத்தனையோ பெரிய நோய்கள் டாக்டரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும்பொழுது ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அவங்க விடுதலை பெற்றுக்கொள்வாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் செய்கிறார். அதனால் அந்த நாட்கள்லேயும் அந்த காரியத்தை செய்கிறத நம்ம பார்க்கோம். அவங்களுக்கு வந்து என்ன செய்யுது, வார்த்தை பேசினோன்னா நரம்பு மாம்சமாக உண்டாயுது. அடுத்தது எலும்புகள் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்க தோல் மூடப்பட்டு இருந்திருக்குது. அந்த இடத்த ஒரு காற்றை நோக்கி நீ தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. இப்போ எல்லாவற்றையும் என்ன செய்தாரு, காற்றையும் கடலையும் ஆண்டவர் அழைச்சினாரு. அப்போ எல்லா விதமான ஒரு அற்புதங்களை செய்கிற ஒரு வரங்களினால வார்த்தையினால அவரை நிறைச்சி வச்சிருந்தது தான் இதை செய்கிறாரு. இப்போ காற்று நம்ம அதுக்கு அது என்ன செய்யும், காற்றை நோக்கி தீர்க்கதரிசனம் சொல்லுங்காரு. அப்போ அதை சொல்கிறாரு. உடலுக்குள்ளே அது 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 வந்து ஆவி வந்துதாமா. அந்த ஆவி வந்த உடனே உயிரோட எழும்பிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய நிலையில் இறந்து போயிருந்த மனிதர்கள் அவங்க புத்துயிர் பெற்று புதுமையான ஒரு உயிரை பெற்று வராங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த மறுபிறப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது, அவசியம். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, தேவ ஆவி வரும்போது தான் அந்த இடத்துல அது நடக்கும். அதுதான் இவர் செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ தீர்க்கதரிசிகள் செய்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் வார்த்தையின் மூலமாக தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்போ எலும்புகள் எசேக்கியேல் பார்க்கும்போது இந்த தரிசனத்தில் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருடைய எலும்பும் அந்த சிறைப்பட்டு போன இடத்துல வந்ததுன்னு சொல்லி பார்க்கும். யூதா புறஜாதி அவங்கெல்லாம் நிறைய பேர் இருந்ததுன்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல தீர்க்கதரிசனம் உரைச்சி ஆண்டவருடைய தீர்க்கதரிசன கட்டளையிட்ட அந்த காரியத்தில் அவங்க உயிரோட எழும்புறாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கி தங்கள் சொந்த தேசத்துக்கு அவங்க போவாங்க, மீண்டும் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்றாரு. அதனால நம்ம விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நம்பிக்கை இழந்த நிலையிலும் கூட தேவனை வல்லமே அவர் நம்மளை மீட்டு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அவர் தேசத்துக்கு போவேன்னு சொல்லி அதை உறுதியாக நம்பி நம்ம இந்த வசனத்தை இந்த தரிசனத்தெல்லாம் சரீர பிரகாரமாக இருந்தது, ஆவிக்குரிய பிரகாரமும் நம்ம புதுப்பிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் உயிரடைய செய்தக்க எலும்பு தரிசனம் நிறைவேற்றி இல்லாத போல் நமக்கும் ஆண்டவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. அதனால நாம் புதிய பிறப்பு பிறக்கணும். புதிய ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டவர் உருவாக்கக்கூடிய ஆண்டவராக இருக்காரு. மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பற்றி நிக்கதேமுக்கிட்ட சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவங்க மறித்து போயிட்டாங்க. திருப்பி இனிமேல் என்ன செய்தாங்க, விடுதலை பெற்று நீங்கள் விடுதலையோடு அந்த விடுதலை பெற்ற ஊருக்கு போவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நான் விடுதலை கொடுப்பேன், என்னுடைய ஜனமாக இருப்பீங்க, நான் சொல்கிற நியாயப்பிரமாணம் என்னுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிங்க. அந்த வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எசேக்கியேல் தீர்க்கதரிசிலாம் பாருங்கள் எப்படி தீர்க்கதரிசனம் சொன்னாருன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள்லாம் கொடூரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அத்தனை காரியங்கள்லாம் அவர் உண்மையாக இருந்தார். நம்ம உண்மையாக இருக்கோமா அப்படிங்கிறத அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக நம்ம படிக்கணும். இந்த எலும்புகள் பூரா உயிரடை செய்யணுன்னாக்கி எத்தனை பெரிய காரணம். ஆனால் அந்த நான் என்ன யோசனை பண்ணால் நீங்கள் எப்படி யோசனை பண்ணுறீங்கன்னு தெரியல. அவர் இந்த கர்த்தருடைய இந்த 37வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இந்த நம்ம ஒரு கல்லறைக்கு போகிறோம்னு வைங்க, அங்கே போனோம்னாக்கி சிலர் பயப்படுவாங்க. பயந்துட்டு ஐயோ இதில் எப்படி போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி போய் இருக்கும் பொழுது இவர் எலும்பு அதாவது உலர்ந்து போய் கிடக்குது. எல்லாம் அந்த சிறைப்பட்ட போன மக்கள்லாம் செத்து காஞ்சி போச்சு. செத்து அவங்க உடம்புலாம் பார்த்தீங்கன்னாக்கி எலும்பு எல்லாமே ஒரு உலர்ந்து போனுச்சின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போ உலர்ந்து போச்சுனாக்கி எதுவுமே உயிர் வர்றதுக்கு ஒரு சான்ஸே இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் அவங்க கிடந்துருக்காங்க. கீழே கிடந்திருக்க இடத்துல அவர் கொண்டு போய் விட்டுருக்காரு. விட்டுட்டு நீ இதுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுன்னு சொன்னால் நம்ம கொண்டு போய் விட்டாமல் நம்ம எப்படி இருப்போம். ஆனால் ஒன்று எனக்கு என்ன தோணுச்சுனாக்கி, அவர் இந்த நிறைய எலும்புகள் கிடந்த இடத்துல கொண்டு போய் விடும்போது கூட இவர் ஒரு ஆசாரிய குடும்பத்திலேருந்து வந்தவர்னால, அவர் தகப்பன் ஆசாரியனாக இருக்கிறதுனால இவரும்
இந்த ஆசாரிய குடும்பத்தில் பிறந்ததுன்னா அந்த ஆசாரிய ஒழுங்கு, அந்த ஒரு பயம் இல்லாமல் போகிறது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். இருந்ததுனால அவர் தைரியமாக போய் இருந்திருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா பயந்தவங்களை கூட ஆண்டவர் கொண்டே விடத்தான் செய்கிறாரு. ஆனால் அந்த அந்த இடத்துலேருந்து வந்தவங்கும்போது இன்னும் அதிகமாக மோசே வந்து சட்டத்தெல்லாம் படித்ததுனால சட்டத்தை எழுத வச்சார். ஆனால் அதே டயத்தில் பேதுரு எழுத முடியாது. அதனால் இப்படி அந்த இடத்துல எப்படி அவங்கள பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்தினார்களா, அது மாதிரி இந்த இடத்துல இவரை வந்து ஒரு ஆசாரிய குடும்பத்தில் வந்ததுனால அந்த ஆசாரியை என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். அப்படிங்கிறதுல தான் அந்த தீர்க்கதரிசனம் உரைக்கிறதுக்கு இவரை வந்து உலர்ந்த எலும்புகளில் கொண்டே விடுத்தாரு. அந்த உயிரடைஞ்சி அது அத்தனை சேனை திரளாக இருந்து நின்றுச்சுன்னு வைங்க, எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். நாமளே ஒரு பக்கத்தில் ஒரு மனுஷன் நிற்கும்போது ஒரு 100 மனுஷன் எழுந்துச்சுட்டான்னு வைங்க, எப்படி இருக்கும், ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி பயப்பட்ட மாதிரியே இல்லை. அவர் ஒரு ஒரு திரள் சேனையாக எரிஞ்சு நிற்கிது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கறது தான் பார்க்கும். அப்போ அவர் ஒன்றும் பயந்த மாதிரி இல்லை. அவர் வந்து ஒரு முதல்ல சொல்லிட்டார், ஆண்டவர் நீ பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துக்குலாம் கொண்டு போகிறாங்க தான் முன்னாடியே ஆண்டவர் நம்மளை அழைச்சி தான் கொண்டு போகிறாரு, எந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாலும். அதனால் நம்மளோட வாழ்க்கையில் எது நடக்கும்போது ஆண்டவருக்கு தெரியாமல் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். அப்படி கிடையாது. ஆண்டவருடைய திட்டத்தின் மத்தியில் தான் நமக்கு வந்து ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறது நம்ம பார்ப்போம். அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவருடைய வசனம் நம்மளோட கூட இருக்கும் பொழுது இந்த மாதிரி எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல் நம்மளும் மற்றவங்களோட பேசும் பொழுது ஆண்டவருக்கு உண்மையான வார்த்தையை ஆண்டவர் சொன்னார்னா அந்த வார்த்தையை அப்படியே சொல்லி அவங்கள வந்து எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குற பிள்ளைங்களா இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறையா கெட்டு போய் கிடந்து ஒரு நாத்தமெடுத்த நிலையில் இருந்தவங்கள கூட ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார், தீர்க்கதரிசியின் மூலமாக எழுப்பி ஆண்டவர் தான் நியாய தீர்ப்பு வழங்குறவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நியாய தீர்ப்பு காரியத்தை தான் ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால் ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை நம்மளோட கூட இருக்கும் பொழுது, நாம் யார்கிட்டாலும் பேசும் பொழுது அவருடைய வார்த்தை மூலமாக தான் நம்ம பேசணும். நமக்கு சொந்த விருப்பத்தின்படி எந்த இடத்துலையும் பேசவே கூடாது. அது தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, நம்ம சும்மா யாரு கூட பேசினாலும் சரி, ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாக நம்ம பேசும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் பயன் பெறும். அப்படி பயனுள்ள வாழ்க்கையை வாழறதுக்கு நமக்கு ஆண்டவர் அர்ப்பணிப்பை தான் இந்த நாட்களில், இந்த லெந்து காலங்களை தந்திருக்காரு. இந்த லெந்து நாட்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு தான் நம்ம ஜெபிக்கும். ஆண்டவர் அப்படியே செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம். இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் இன்னும் அதிகமாக இந்த இதெல்லாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். நம்மளோட கூட பேசணும் ஆண்டவர். நான் ஏன் ஜனம் அப்படின்னு சொல்லணும். அவர் நம்ம தேவன், நாம் அவர் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குறைகள் நிறைய, பிசாசானவன் நிறைய தடைகளை கொண்டு வருவான், நிறைய காரியங்களை கொண்டு வருவான். ஆனாலும் ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து பயப்படாதேன்னு சொல்லி நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு. வாக்கு தத்தம் கொடுத்தவர் ஆண்டவர் பெரியவர். அவர் பெரியவர்னு சொல்லி நான் நினச்சி தான் இவங்க பயத்தோடு இவங்கெல்லாம் நிறையா படித்தவங்க, நிறையா நல்லா வேலையில் இருந்தவங்க. ஆனாலும் ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம் சொல்லும்பொழுது எத்தனையோ கேவலமான நிலையிலலாம் நடத்தப்பட்டாங்க, எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருந்ததுனால கடைசி வரை அவங்க அப்படியே நடத்தாங்க. ஆனால் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பற்றி எந்த காரியமும் அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்துலேயும் அந்த மாதிரி விளக்க பைபிள்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவரை பற்றி நிறையா, அவர் எந்த வருஷத்தில் பாபிலோன் அந்த சிறையிலேருந்து வந்தார், அந்த சிறையிருப்புலேருந்து வந்தார், அங்கே எவ்வளோ நாள் இருந்தார் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒன்றும் அவரை பற்றி இல்லை. அவர் மரித்தார் அப்படிங்கிறத மட்டும் இருக்குது. எந்த வயசில் மரித்தாருன்னு சொல்லி எப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த எப்படிப்பட்ட உலர்ந்த நிலையில் நம்ம இருந்தாலும் சரி, இந்த தீர்க்கதரிசியை படித்ததில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கு புதிய ஒரு தொடக்கத்தை தருவார். நம்ம எத்தனையோ இழந்து போயிருக்கலாம், எத்தனையோ நம்ம காரியங்களை நமக்கு புரியலை, நமக்கு செய்ய முடியலைன்னு சொல்லி நமக்கு தடைகள் வந்து நம்ம தடுத்துருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு ஒரு பெரிய தொடக்கத்தை தந்து இந்த நாட்களில் நம்ம உலர்ந்து போய் எந்த இடத்துல கிடக்குமோ அந்த இடத்துல உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறான்னு, இந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த தேவன், இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு கொடுத்தவர் நம்ம உயிரோடு இருக்கும்பொழுது நம்மளை அழைச்சிருந்தாருன்னா அவருடைய வார்த்தை மூலமாக நம்மளோட கூட பேசுவார்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஆவியானவர் ஒரு புதிய உயிர்நிலையை எடுத்து அவர் தருவார். இந்த பாபிலோன் நாட்டில் கொண்டு போய் தான் அவரை கொல்லப்பட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம ஆவியானவர் நம்மளை புதுப்பிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுதான் நம்ம முக்கியமானது. முதல்ல அவருடைய கிருபை நம்மளை புதிய கிருபையை தந்து நம்மளை நடத்துவார், தொடங்குவார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா புதிய ஆசீர்வாதம், அதாவது ஆவியானவரை புதிய உயிர்ப்பிக்கிற புதிய ஆசீர்வாதத்தை தரதுக்கு ஆவியானவரையும் நம்ம இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள ரெண்டையும் நம்ம செய்யணும்.
இந்த இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பற்றி ரொம்ப இல்லைன்னு சொன்னேன் நான். ஆனால் பாபிலோன் நாட்டில் தான் இவர் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி யாரால அந்த மாதிரி தெரியல. அந்த நாட்டில் தான் அவரை அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லி மாத்திரம் தான் இருக்குது. அவர் வந்து கொல்லப்பட்டாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழைத்த அழைப்பில் நம்ம தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, நம்ம சும்மா ஒரு வசனத்தை சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். அவருடைய உண்மையான வார்த்தை நம்மளோட கூட இருக்கும் பொழுது தான், அவருடைய வார்த்தையை படிக்காமல் நம்ம எந்த காரணத்தை கொண்டும் தைரியமாக போய் எந்த இடத்துல நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடாது. அதில் ரொம்ப நம்ம பயத்தோட நடுக்கத்தோடு வார்த்தையை சொல்கிறதுக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும் பொழுது அநேகருக்கு புதிய ஆவியானவரை கொடுப்பாரு, புதிய தொடக்கத்தை கொடுப்பாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது முக்கியமாக ஆண்டவர் வழிநடத்தில் நடத்தப்பட ஆண்டவர் அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் தோற்று போயிருக்கிறோமோ அத்தனையிலிருந்து புதிய உடன்படிக்கையை தந்து புதிய வாக்குத்தத்தத்தை தந்து இந்த நாட்களில் நடத்துறதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். அப்படியே ஆண்டவர் நடத்துவார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும் முழுவதும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும். ஆம் சாமி, எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை புதிய ஆவியினால் எங்களை நிறைத்து நடத்துங்க ஆண்டவரே. சூத்திரம்பா, உங்களுடைய புதிய அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து நடத்துங்க. புதிய தொடக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தாங்க சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே உலர்ந்து போய் கிடக்கிற இடங்களிலே எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமாச்சு. மறுபிறப்புகளே நாங்கள் வந்து ஆண்டவரே உங்களுடைய நியாயத்தீர்ப்புக்கு நாங்கள் ஆண்டவரை பயந்து நடுங்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. தகப்பனே, நீங்கள் உயிர்ப்பிக்கிற நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று வாழ, உமக்கென்று முழுமையுமா அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் எடுத்து பயன்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கீங்க. எங்களுடைய குறைகளை நிறைவாக்குங்க. எங்களுடைய சரீரத்தில் இருக்க எல்லா நோய்களை கொண்டு வர சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து எங்களை வழிநடத்த வல்லமுள்ள தேவன் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடுப்பு சுவர்களும் ஆண்டவரே தகர்த்தெறியப்பட தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசியின் மூலமாக நீங்கள் நடத்துனீங்களே, அன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அவர்களை நடத்தினது போல எங்களே வாழ்க்கையிலும் நீங்கள் நடத்த வல்லமுள்ளவராக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்டிலே எங்களுக்காக சிலுவையிலே மறித்து எங்களை ஆண்டவரை விலைக்கு வாங்கி உங்களுடைய பிள்ளையாய் வைத்திருக்கீங்க. இதிலும் அதிகமாக ஆண்டவரை எங்களுக்கு செய்ய வல்லமுள்ளவர் என்று ஆண்டவரே உம்மை நம்பி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. முழுமையும் உமக்கு தான் ஆண்டவரை. முழுமையும் நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அப்படியே நீங்கள் ஆண்டவரை எடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. எந்த நிந்தை அவமானம் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்தாலும் தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தை மாத்திரம் எங்களுக்கு போதுமானதாக இருந்து எங்களை போஷித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைகளை நிறைவாக்குங்க. நோய்கள் பிரச்சனைகள் இருக்குமானால் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரை சரி செய்ய ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய ஆவியினால் இன்னும் அதிகமாக நிறைத்து நடத்துங்க. ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வேண்டால் ஆவியானவர்னால் நிறைத்து நடத்துங்க. ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாக ஆவியானவர்னால் நடத்தப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தீர்க்கதரிசியின் மூலமாக நாங்கள் படித்த வசனங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்களுக்கு அவருடைய வார்த்தைகளை உங்களுடைய வார்த்தைகளை அவங்களுடைய நாவிலே வைத்து அவங்க பேசினாங்க சுவாமி. அவங்க சொன்னாங்க, அப்படியே நடந்தது ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களுடைய நாவிலும் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஒவ்வொருவருடைய வாயிலும் ஒவ்வொருடைய நாவிலும் பேசும் பொழுது உம்முடைய வார்த்தை உண்மையுள்ளதாய், நீ சொல்வதை அப்படியே உண்மையுள்ளதாய் முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபித்து ஆண்டவரை சொல்லுகிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களுடைய மூளைக்கு எட்டினதாகவோ மனுஷனுக்கு ஏற்றதாகவோ நாங்கள் மாற்றி சொல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நடந்து சென்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் தேர்ந்து கொண்ட பாத்திரங்களாய் நாங்கள் மாற கிருபை செய்யுங்க. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ ஆண்டவரே அதை செய்து முடித்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்த பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வழிநடத்தமா ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய வளமுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிறேன், பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. மீதியான உங்களுடைய பிரச்சனை எங்களை தாங்கி வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. நன்றி செலுத்துறப்பா. இன்னமும் நடந்த போருக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குறைகளை நிறைவாக்கி கேட்டதையும் கேட்க மறந்ததையும் கூட நீ செய்து எங்களை வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது எங்களுக்கு
எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அதை நாங்கள் தேடும் பொழுது எங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்று விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட கிருபை செய்யுங்க. சோர்ந்து போய் இருப்போமானால் இந்த சோர்வை அகற்றி ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் எட்டை கட்டவனுமாய் தகப்பனே எசேக்கியேலுக்கு ஆண்டவரே பலமுள்ள ஆவியானவரை கொடுத்தீங்களே சுவாமி, அதுபோல எங்களுக்கும் பலமுள்ள ஆவியை தந்து எங்களை பலனோடு நின்று ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, ஆண்டவரே கடன் செல்கிற பிள்ளைகளாய் காணப்பட தகப்பனே நீங்கள் எங்களை பயன்படுத்த பலப்படுத்த கிருபை செய்யுங்க. அப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்து வண்ணத்தை போறக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் எங்கள் சமூகத்தில் வருமுறை எங்கள் காத்து வழிநத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் மக்கள் செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.